ஹலோ. ஏய் எழுந்திரடி, டைம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணு. வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே சக்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஜனநாயகன் படம் இந்த மாசமாச்சும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், அதுவும் கப்பல்ஸ்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இன்னைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே. பார்க் பீச் தியேட்டர்ல ஃபுல்லா கப்பல்ஸ் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவா? காதலர் தினம் கோலாகலமாக சென்னை பெசன்ட் நகரில் ஆரம்பித்தது. இளைஞர்கள் காதலர் தினம் என்று தனியாக ஒன்று இல்லை, எல்லா நாளும் காதல் செய்ய வேண்டிய நாள்தான். ஆனால் இன்று சிறிது எக்ஸ்ட்ராவாக காதல் செய்ய போகிறோம் என்று கூறுகின்றனர். காதலர் தினம் இன்னையோட 25 வருஷம் ஆச்சு. அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி இதே நாள் தான் என் காதலை சொன்னேன். நானும் ஓகே சொல்லிட்டேன். இவ்வளவு வருஷம் ஓடுனதே தெரியல. சங்கு, எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. செடியில் இருக்க பூ உதிர்ந்தா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. என் பூவை உதிர விட்டுறாத. ஐயோ சிரிக்கிறாளே. ஆனா இப்போ எங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணே இருக்கு. அப்பா காட்டின லவ் எல்லாம் அவர் இப்ப என் மேல காமிக்கிறதே இல்ல. அந்த வயசெல்லாம் தாண்டியாச்சு. என்ன பண்றது, குடும்பம் பெருசாயிடுச்சு, கடமைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நேரமும் இல்ல, அவளும் மாறிட்டா. எனக்கும் காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் கிச்சன்லயே கரெக்டா இருக்கு. லவ்வர்ஸ் டே எல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு தான். நாங்க எப்படி கொண்டாடுறது? நாங்க ஏன் கொண்டாட முடியாது? நாங்க ஏன் கொண்டாட கூடாது? முடியுமா? கண்டிப்பாங்க. ஏன்னா காதலுக்கு வயசே கிடையாது. ஆனா லவ் எவ்வளவு பழசா இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ற விதம் புதுசா மாறிக்கிட்டே இருக்குது. நீங்களும் புதுசா உங்க காதலை காட்ட ட்ரை பண்ணுங்க. ஆனா பழைய மாதிரி இந்த ரோஸ் கொடுக்கறது, கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது இப்படிலாம் இருக்க கூடாது. இப்ப உள்ள ஜென்சி மாதிரி. அப்ப இந்த வேலண்டைன்ஸ் டேவை ஜென்சி மாதிரி செலிப்ரேட் பண்றோம். என்ன பண்ணலாம்? ஐயோ, என்ன குடிச்ச உடனே வழித்து கலக்குது. சரி, இப்போதான் ரீல்ஸில் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கல்ல, அதை பார்ப்போம். ஆனால் அந்த காலத்தில் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ உள்ள ஜென்சி மாதிரி பண்ணணும். இது வேற ஒன்று, அப்பப்போ ஃபாஃபான்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம்? பேசாமல் அவர் முருகர் கோயில் கூட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிடுவோமா? சேச்சே வேண்டாம், அப்புறம் எல்லாரும் கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப இருக்கிற மாதிரி நல்லா ட்ரெண்டிங்கா ஏதாவது பண்ணும். அப்பதான் அவரே ஷாக் ஆவாரு. என்ன பண்றது? வந்துருச்சு சார். சர்ப்ரைஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டா வேலண்டைன்ஸ் டேக்கு ஈவென்ட் புக் பண்ணோம் சார். அதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணோம். இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? 6 மாசத்துக்கு முன்னாடியா? வைங்க சார். சரி, ஓகே. பேசாம அவர் தொப்பையை குறைக்க ஜிம்ல ஜாயின் பண்ணி விட்டுருவோமா? 2 நாளும் ஓடி வந்துருவாரு. நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு அந்த தொப்பையை பெருசாக்கிடுவோமா? அதான் டெய்லியும் பண்றோமே. வேற என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணலாம்? வந்துருச்சு. காஃபி ஷாப்ல டேபிள் புக் பண்ணுவோம். என்ஜாய் யுவர் கம்பெனியன் ப்ரோ. ஹலோ, கப்பிள்ஸ் கேஃபேங்களா? சொல்லுங்க மேம். டேபிள் புக் பண்ணும் சார். எந்த மந்த்துக்கு? இன்னைக்கு சார். மேடம், என்ன ஜோக் காட்டுறீங்களா? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து டேபிள் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நீங்க போன வருஷமே புக் பண்ணிருக்கணும். ஏன் தெரியுமா? போன வருஷம் புக் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இந்த வருஷம் நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம். அதுல சில பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா, அதான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு மாத்தி விட்டாச்சு. எது வெயிட்டிங் லிஸ்டா? ஆமா மேடம், லாஸ்ட் வீக் கூட 2 டேபிள் அவைலபிளா இருந்துச்சு. ஆனா அதுவும் தக்கல்ல புக் ஆயிடுச்சு. என்னடா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ற மாதிரி சொல்றீங்க? வேணும்னா ஒரு ஐடியா இருக்கு. இப்பவே நீங்க டேபிள் புக் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா இங்க வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாம். என்ன சொல்றீங்க? அட போங்கடா. ரொம்ப நாளா கம்பல் வேணும்னு கேட்டே இருந்தா இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவோம். கோல்ட் ரேட் என்னன்னு பார்ப்போம். என்னடா கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்தா பாத்ரூம்ல இருக்கும்போதே வயிற்று கலக்குது. என் பொண்ணுக்கு நகை போட்டு எப்படிதான் கல்யாணம் பண்ண போறனோ தெரியலையே. ஏய் 5 நிமிஷம் கழிச்சு எழுப்பிவிட சொன்னா எழுப்பிவிட மாட்டியா? சி, போன வை. அம்மா காஃபி. ஜிஷ்மா எந்திரிச்சிட்டா. அவகிட்ட ஐடியா கேட்போம். ஜிஷ்மா. அப்பா ஒரு நிமிஷம், அசைன்மெண்ட் மட்டும் மேம்க்கு சென்ட் பண்ணிக்கிறேன். சரி பண்ணு. இப்ப சொல்லுப்பா. அதாம்மா, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் பார்ட்டிக்கு போவாங்கல்ல. அப்பா ஒரு நிமிஷம், இந்த வேலண்டைன்ஸ் டேனா என்னப்பா? வேலண்டைன்ஸ் டேனா என்னன்னு தெரியாதா? அதாம்மா, இந்த லவ்வர்ஸ் டே இருக்குல்ல. லவ்னாப்பா?
லவ்னா என்னன்னு தெரியாதா? இல்லப்பா, ஏதோ கடை பேரு மாதிரி இருக்கு. என் பொண்ணை எவ்வளவு அழகா வளர்த்துருக்கேன். லவ்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கா? இல்ல, உனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. ஏன்பா, ஏதா கெட்ட வார்த்தையா? இல்லம்மா, இப்போ நானும் அம்மாவும் ஒன்னா இருக்கோம்ல, அதான் லவ். ஓ, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா? இப்போ அப்படி இருக்கவங்க பார்ட்டி போவாங்கல்ல. பார்ட்டினா நம்ம பக்கத்து வீட்டு பாப்பாக்கு பர்த்டேக்கு கேக் வெட்டினாங்களே, அதுவாப்பா? சே, பார்ட்டினா கிளப்பு பப்புன்னு சுத்துற பொண்ணுங்க எங்க? வெறும் கேக் சாப்பிடுறதுன்னு நினைக்கிற என் பொண்ணு எங்க? ஆமா ஆமா, கேக் சாப்பிடுறது தான், கேக் சாப்பிடுறது. ஓகேப்பா, இப்ப சொல்லுப்பா. இல்லம்மா, அப்பா கேட்க வந்ததை மறந்துட்டேன், அப்புறமா கேட்குறேன். ஓகேப்பா. என் பொண்ணு பத்திரமாத்து தங்கம்யா. ஏ ஜிஷ்மா, என்னம்மா பண்ற? உங்க அப்பா இருக்காருல்ல, இருக்காரு. அவருக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். சர்ப்ரைஸா? எதுக்கு? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல, அதனால நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். இந்த ப்ரப்போஸ்னா என்னம்மா? எது இந்த காலத்துல இப்படி ஒரு டியூப் லைட்டா? சத்தியமா சொல்ல, உனக்கு ப்ரப்போஸ்னா என்னன்னு தெரியாதுன்னு? சத்தியமா தெரியாதுமா. இப்பதான் இவன் மேல ரொம்ப சந்தேகம் வருது. இவளை நம்பலாமா? அது வேற ஒண்ணும் இல்ல. நீ இன்னைக்கு எங்கேயாவது வெளில போறியா? இல்லம்மா, இன்னைக்கு ஏதோ லவ்வர்ஸ் டேவாமே. வெளியெல்லாம் போனா என்ன எல்லாரும் தப்பா நினைப்பாங்கல்ல, அதான். இப்படிப்பட்ட ஒரு சொக்க தங்கத்தையா சந்தேகப்பட்டோம்? சரி சரி, நீ உன் வேலையை பாரு. லூசு. சரி, இன்னைக்கு அப்ப அதை பண்ணிட வேண்டியதுதான். ஏங்க, கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துருமா, ஈவினிங் நம்ம வெளியே போறோம். வெளியே போகணுமா? வெளியே எதுக்கு? சொல்றேன். வாங்க மேடம். என்ன மேடம் வேணும்? இந்த செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. என்ன செலிப்ரேஷன் மேடம்? இவங்கிட்ட எப்படி வேலண்டைன்ஸ் டேன்னு கேட்கறது? இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். அதான் பர்த்டேவா, மேரேஜா இல்லை ஹவுஸ் வார்மிங்கா? எதுக்கு? அதெல்லாம் இல்லப்பா, எல்லாத்தையும் சொல்றான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அதை மட்டும் சொல்ல மாட்டான். சரி, நம்மளே கேட்டுருவோம். அதான்ப்பா இந்த என்ன சங்கீதா, சாமான் வாங்க வந்தியா? துணி காய போட வந்து. சூப்பர் காமெடி பா. இது காமெடியா? ஆமா, என்ன சாமான் வாங்க வந்த? ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன்ஸ் வாங்க வந்தாங்க. போட்டு கொடுத்துட்டானே. ஃபங்க்ஷனா? சொல்லவே இல்ல. ஐயோ, இவளுக்கு தெரிஞ்ச ஏரியாக்கே தெரிஞ்ச மாதிரியாச்சே. பர்த்டே. அப்ப நான் கேட்டது பர்த்டே இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப கேட்டப்ப பர்த்டே இல்லப்பா, இப்பதான் பர்த்டே. யாருக்கு பர்த்டே? யாருக்கு? என் பொண்ணுக்கு. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இவன் வேற சொல்லவே இல்ல. அப்பனா நைட்டு கேக்கு இருக்கு. அதனாலதான் சரி, நான் வர்றேன். நைட்டு கேக்கு வெட்ட வந்துடுறேன். வந்துடாத. இந்தாங்க மேம். இதெல்லாம் இல்லப்பா. என்ன மேம் மாத்தி மாத்தி பேசுறீங்க? தெளிவா பேச மாட்டீங்களா? நீங்க தானே பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இதெல்லாம் கேட்டீங்க. வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண திங்ஸ் வேணும். என்னது, வேலண்டைன்ஸ் டேவா? ஆமா. என்ன மேடம் மாத்தி எதுவும் கேக்குறீங்களா? கரெக்டா தான் கேக்குறான். யாருக்கும் வாங்கி கொடுக்க போறீங்களா? இல்ல, எனக்கு தான். மேடம் விளையாடாதீங்க மேடம். ஏன் நாங்கெல்லாம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடக்கூடாதா? என்ன மேடம் இந்த வயசுல வேலண்டைனா? போனா போதுன்னு பாக்குறோம். மேடம் இருங்க மேடம். என்ன இந்த அடி அடிக்கிறா? இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட திங்ஸ். அந்த பயம் இருக்கட்டும். ஓவரா பேசினல, காசை வீட்ல வந்து வாங்கிக்க. மேடம் யாரும் இல்ல. அப்பாடா. என்ன பண்றீங்க? கடைக்கு ஜாமான் வாங்க போனல, வச்சுட்டேன். சரி, வெளியே போனோம், சீக்கிரம் ரெடி ஆயிடு. பார்க்கல. ஜிஷ்மா, ஈவினிங் நானும் அம்மாவும் கொஞ்சம் வெளியே போறோமா? நீ வேணா உன் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போயிட்டு வாயேன். இல்லப்பா, வெளியெல்லாம் போனா பசங்கெல்லாம் என்ன பார்ப்பாங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இங்கே இருந்துக்கிறேன். நீ பொண்ணா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? போமா, போய் படிமா, போமா. ஓகேப்பா. உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் இதயம் உன்னைதான் தேடுது. சே இன்னும் பழைய மாதிரியே பண்ணிக்கிட்டு 2K கிட்ஸ் மாதிரி பண்ணுவோம். I'll come into your life and sweep you off your feet. I'm in love with you பாத்து. ஒரு சின்ன காஃபி தப்பு பண்ணலாமா? ஒரு தமிழ் குடிமகன் கூட கமங்கூழ் குடிக்க போறேன். I fell in love with you. எனக்கு என் புருஷனாதாங்க பயம். மத்தபடி ஐ லவ் யூங்க. உன் கால்ல வாழணும் ஜெஸ்ஸி. என் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இருக்க சின்ன கேப். இந்த உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சங்கு உன்னை லவ் பண்ணேன்? உங்க கூட தான். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்.
உனக்காக கொண்டு வந்த ரோசா நீதான் என் ராசா, வாட்டர் கனெக்ஷனுக்கு தேவை பைப் லைனு நீதான் என் லைஃப் லைன், கடையில் கொடுப்பாங்க கட்டப்பை, நீதான் என் கியூட்டி பை, என் பனியன் பிராண்டு ஜாக்கி, நீதான் என் பூக்கி. ஐயோ, ஐயோ வெக்க வெக்கமா வருது. என்ன பண்றீங்க 2 பேரும்? நாங்கள் 2 பேரும் வெளியே போகிறோம். நைட்டு லேட்டாக தான் வருவோம். நீ வீட்ல பத்திரமா இரு. சரி சரி, என்னமோ பண்ணுங்க. சரி வரேன். பொறாமப்படுறான். ஏய், கிச்சனுக்குள்ள இருக்கிறத எடுத்து ரெடி பண்ணி வச்சிரு, உங்க அப்பாக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். என்னது? சங்கீதா இதோ வந்துட்டேங்க. ஏய் போய் பாரு, உனக்கே தெரியும். இறங்கு. என்ன இடங்க இது? இதுதான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் சில் பண்ற இடம், பப்பு. இங்க எதுக்குங்க கூட்டு வந்தீங்க? நாமளும் போய் பார்ட்டி பண்ணலாம் தான். என்ன பாக்குற, இலை ஏதாவது தட்டி விடுறியா? இல்ல, தலையில ஏதாவது அடிபட்டுருச்சான்னு பார்த்தேன். ஏய், பின்னென்ன இந்த வயசுல போய் பப்பு பார்ட்டின்ட்டு? அப்படி என்ன வயசாயிருச்சு, போலாம் வா. தம்பி லைட் ஆஃப் பண்ண சொல்லுங்க, கண்ணெல்லாம் கூசுது. சொல்லுங்க சார், உங்க பசங்களை தேடி வந்தீங்களா? தம்பி நாங்க தான் பார்ட்டி பண்ண வந்திருக்கோம். சார் இங்க யங்ஸ்டர் மட்டும் சார் அலவுட். தம்பி நானும் யங்ஸ்டர் தான்ப்பா, 15 years பேக். 15 years பேக்கா? சொன்னா கேளுங்க சார், அங்கிள் ஆன்டிஸ்லாம் உள்ள அலோவ் பண்ண முடியாது சார். தம்பி இந்த அங்கிள் கூப்பிட்றவெல்லாம் வச்சுக்காத. உனக்கு பார் தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிருக்கு, எனக்கு நரைக்க கூட இல்லை. உள்ள விட போறியா இல்லையா? பாடுறா, அங்கிளுக்கு கோவம் வருது. சார் நீங்க எவ்வளோ சொன்னாலும் உள்ள விட முடியாது. ஒழுங்கா நீங்களா வெளியே போனீங்கன்னா நல்லா இருக்கும், நான் அமிச்சா நல்லா இருக்காது. வாங்க போவோம். நான் தான் அப்பவே வேணான்னு சொன்னல. பாரு அந்த அங்கிள் ஆண்டி இந்த வயசுல பாப்பெல்லாம் வந்திருக்காங்க. இந்த வயசுல உட்காந்து டிவி பார்க்காம இதெல்லாம் அவசியமா உங்களுக்கு? என்னங்க ஆச்சு? நீ சொன்னதும் கரெக்டு தான். இந்த வயசில் இதெல்லாம் ஆசைப்பட்டுருக்கூடாது. ஆனால் இந்த வயசில் இது ஆசைப்பட்டா என்ன தப்பு? நாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுறதுக்கெலாம் சில் பண்ணுறதுக்கெலாம் இடம் இல்லை. இப்போ வந்த கல்ச்சரில் தானே இந்த பார்ட்டி பப்பு இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அதில் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் போகணுன்னா அது எப்படி? சரி பரவாயில்ல விடுங்க. நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன், எதுவும் பண்ண முடியல, சாரி. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. சொல்லப்போனால் எனக்கு இந்த இடமே பிடிக்கல. எனக்கு உங்கள் கூட ஜாலியாக எங்கேயாவது வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இவங்களுக்கு இதுதான் லவ்னா நமக்கு அதான லவ். அப்போ போகலாமா? எங்க? இந்த டே நல்லா போச்சுல்ல? ம். சரி, இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்கே போயிடுவோமா? வீட்டுக்கோ? அவ ரெடி பண்ணிட்டாலான்னு தெரியலையே. என்ன யோசிக்கிற? ஆ ஆ போவோம். பார்ப்போம். அவ ரெடி மட்டும் பண்ணல, மொத்த பிளானும் வேஸ்ட்டு. ஏய் என்னது இது? எப்படியும் நீங்க பண்ற பிளான் சொதப்பிரும்னு எனக்கு தெரியும். அதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணேன். என் கூடவே தானே இருந்த, எப்போ இதெல்லாம் பண்ண? ஜிஷ்மாட்ட சொல்லி ரெடி பண்ண சொன்னேன். ஹேய் நிஜமாவே வேற லெவலில் இருக்கு தெரியுமா? இருங்க, உங்களுக்காக நான் பால் கொழுக்கட்டை கூட செஞ்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். ம். என்னது? ஹேய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, இதுதான் நான் டெக்கரேஷனுக்கு வாங்கினது. இது இங்க இருக்குன்னா அங்க எப்படி டெக்கரேஷன்? சரி விடு, இதெல்லாம் கடையில் கொடுத்து காசு வாங்கிடலாம். நான் கெட்ட வார்த்தை பேசி கேட்டது இல்லையே. சாரி. கதவு வேற திறந்துருக்கு. ஆமா, ஜிஷ்மா எங்க? ஏதோ தப்பா இருக்குங்க, வாங்க.
அம்மா அம்மா அப்பா மத்த ஆமா மாட்டிக்கிட்டுண்டி. ஹலோ அப்பா அம்மா 2 பேரும் வீட்டில் இல்லை. நீ கிளம்பி வந்துரு, வீட்டுக்கு வந்துரு. நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஆமா கேட்டு திறந்துருக்கு. நான் ஏன் எகிரிச்சு வரேன்? மூடிட்டு வாடா. மானியன் என்னடி கூட்டு போறாரு? ஹேய் என்னடி பண்ணி வச்சிருக்க? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? வீட்ல ஆள் இல்லைன்னு என்னென்ன பண்ற நீ? உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. இன்னொன்னு இருக்கா? திறக்கவா? கண்ணை திறக்கவா? இது சர்ப்ரைஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அண்ட் 3rd year anniversary புருஷா. வெளியெல்லாம் போனால் பசங்களாம் என்ன பார்ப்பாங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. லவ் யூ சாக்கி. லவ் யூ. ஊதவா? இவ்வளோ சீக்கிரம் வருவாங்கன்னு சொல்லவே இல்லையடி. இன்னைக்கு ஜட்டியை கிழிச்சு ஸ்டேஷன்ல உட்கார வைக்க போறானுங்க. பார்வையிலும் ஃபேர் பண்றோம் போட்டு. ப்ரப்போஸ்னா என்னம்மா? லவ்னாப்பா? கேட்க மட்டும் தான் வச்சிருக்கோம். காலையில ப்ரப்போஸ்னா என்னன்னு கேட்ட? அது கூட பரவாயில்ல. லவ்னா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டியடி. ஏய் உன்ன